இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்க முடியாத நேரலில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாளிலே விசுவாச வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறேன். த லைஃப் ஆஃப் ஃபெய்த். விசுவாசத்திலே வாழ்கிற வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கும், அது எப்படிப்பட்ட மேன்மை உள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வேத வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க இருக்கிறேன். எல்லாரும் ஆர்வத்தோடு கவனத்தோடு கவனிங்க. நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அற்புதமாக வழிநடத்துவாராக. ஒரு வாலிபன் வனாந்திரத்தில் பயணம் போய் கொண்டிருக்கிறான். அதாவது எந்த உணவோ தண்ணியோ கிடைக்காத ஒரு வனாந்திரமான பகுதி. அங்கே பயணம் போய் கொண்டிருக்கிற வேளையில் பயங்கரமான தண்ணி தாகம். என்ன செய்யலாம் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டு அவன் அலைந்து கொண்டிருக்கிற வேளையில் திடீர்னு அவன் கண்ணில் பட்டுச்சு ஒரு அடி பம்பு. தூரத்தில் தண்ணி அடிக்கிற ஒரு அடி பம்பு இருக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர மகிழ்ச்சி. ஆகா, என்னுடைய தாகம் தீர்க்கப்பட போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த அடி பம்புக்கு அருகில் போனால் அவனுக்கு இன்னும் ஆச்சரியம் காத்திருந்தது. என்னென்னா, ஒரு பெரிய பாட்டில் நிறையா ஏற்கனவே தண்ணி அங்கே இருந்துச்சு. உடனே ரொம்ப சந்தோஷமாக அந்த அடிபம்பை கூட நம்ம அடிக்க வேண்டியதில்லைன்னு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு வேகமாக பக்கத்தில் போனால் அந்த பாட்டில் மேலே ஒரு நோட், ஒரு சின்ன குறிப்பு ஒன்று இருந்துச்சு. என்னென்னு அந்த குறிப்பை வேகமாக எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அங்கே அதில் இப்படியே எழுதப்பட்டிருந்துச்சு, இதை எடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் உடனே தண்ணியை குடிச்சிடாதீங்க அப்படின்னு தான் அந்த செய்தி ஆரம்பிச்சிச்சு. என்ன குடிக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கீழே படித்து பார்த்தா அங்கே போட்டுருந்துச்சு, இந்த தண்ணியை நீங்கள் குடிக்காதீங்க, அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை அந்த குழாயில் அடி குழாயில் உள்ளே ஊற்றுங்க. ஊற்றிட்டு நீங்கள் குழாயை அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த குழாயிலேருந்து ஏராளமாக தண்ணி வர ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளவு தண்ணி வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் குடிக்கக்கூடிய அவ்வளவு தண்ணியும் குடித்து முடிச்சுட்டு பின்பு இந்த பாட்டிலையும் தண்ணியை நிரப்பி இந்த நோட்டை வச்சுட்டு போயிருங்க. உங்களுக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இதை வாசித்த உடனே பாட்டிலை வேகமாக எடுத்து தண்ணியை ஊற்ற போனான் அந்த அடிபம்புக்குள்ளே. அப்போ தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த அடிக்குழாயை அடிக்கும் போது தண்ணி வரலைன்னா என்ன செய்கிறது? ஒருவேளை நான் அந்த தண்ணியெல்லாம் ஊற்றின பிறகு அடிக்குழாயை அடிக்கும் போது அந்த பைப்பு ரிப்பேராக இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? அந்த அடிக்குழாயில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு செயின் இருக்கும். ஒருவேளை அந்த செயின் சரியாக கனெக்ட் ஆகாமல் பல நாள் யூஸ் பண்ணாதனால இத்து போய் துருப்பிடிச்சிருந்துருச்சுன்னா, நான் ஒரு தடவை அடிக்கும் போதே செயின் பிஞ்சு போச்சுன்னா என்ன செய்ய? தண்ணி கிடைக்காம போகுமே, கிடைச்ச ஒரு பாட்டில் தண்ணியையும் வேஸ்ட் ஆக்கின மாதிரி ஆகி போயிருமே. பலவிதமான மனக்குழப்பங்கள், போராட்டங்கள் அந்த வாலிபனுடைய மனசில் வர ஆரம்பிச்சிச்சான். இதுதான் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கிறது. பல நேரங்களிலே ஒரு காரியத்தை செய்ய, அதை இப்படி செய்தால் அதில் மேன்மை வரும், ஆசீர்வாதம் வரும்னு நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தெரியப்படுத்துகிறார், அல்லது ஒரு தகவல் கிடைக்கிறது. அதை செய்ய போகும்போது பல சந்தேகங்கள், பல அவிசுவாசங்கள். இப்படி செய்வோமா வேண்டாமா? இது ஷார்ட்கட் மாதிரி தெரியுதே, அந்த பாட்டில் தண்ணி அப்படியே எடுத்து குடித்தா அது ஷார்ட்கட் மாதிரி இருக்குது, அது உடனடி நிவாரணம் மாதிரி தெரியுது. ஆனால் அந்த தண்ணியை குடித்து காலி பண்ணிட்டா இனி ஒருபோதும் அந்த அடிபம்புலேருந்து தண்ணி எடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த அடி குழாய் காஞ்சி போச்சுன்னா பாருங்கள், அதில் தண்ணியை ஊற்றி அப்புறம் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஊற்றுறதுக்கு தண்ணியே இல்லைன்னா அடி குழாய் தண்ணியே வராது. மிகுந்த மன போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வாலிபன் விசுவாசத்தை செயல்படுத்த தீர்மானித்தான். என்ன செய்தான்னா, அந்த பாட்டில் இருக்க தண்ணி எடுத்து அந்த குழாயில் உள்ளே ஊற்றிட்டு விசுவாசத்தோட இந்த பைப்பை அடிக்க ஆரம்பித்தான். அடி குழாயை அடிக்க ஆரம்பித்தான். கஷ்டப்பட்டு ஒரு சில முறைகள் இப்படியே அடித்து கொண்டே இருந்தான். முதல்ல ஒன்றுமே வரல, அப்புறம் வெறும் காற்று மட்டும் வந்துச்சு, புசு புசுன்னு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி வர ஆரம்பித்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். திரும்ப பைப்பை அடிக்க தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் தண்ணியை குடித்தது மட்டும் இல்லை, வெயிலில் நடந்துக்கிட்டு இருக்க அவன் தன் தலைவலியாக தண்ணியை ஊற்றினான். அந்த வெயில் தன்னை தாக்காமல் இருக்கிறதுக்காக, தனக்கு அது குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றினா எவ்வளவோ அதிகமாக தண்ணியை குடிக்க முடியுமோ அவ்வளோ அதிகமான தண்ணியை குடித்தான். கடைசியாக பாட்டிலையும் நிறச்சி அதே பேப்பரை மேலே வச்சுக்கிட்டு அவன் தன் வழியாக போனானா. விசுவாச வாழ்க்கை, விசுவாச பாதை, விசுவாச தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இதுபோல் விசுவாச தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேகருக்கு இந்த விசுவாச தீர்மானங்களை எடுப்பது கடினமாக இருக்கிறது.
இதை செய்கிறதா அதை செய்கிறதா? நாம் விசுவாசத்தில் சரியான தீர்மானங்களை எடுத்தால் தான் விசுவாச வாழ்க்கை வாழ முடியும். விசுவாசத்தினாலே ஆமாம் பெரிய பெரிய காரியங்களை தேவ மனிதர்கள் சாதித்தாங்களே, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெரிய மாற்றங்களை ஆசீர்வாதங்களை காண முடியும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். தேவனை நம்பி சூழ்நிலைகளுக்கு மாறாக செயல்படுவது, தேவனை நம்பி நம்முடைய மூளை அறிவுக்கு எதிர்மறையாக செயல்படுவது. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. சரித்திரத்தில் அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தினாலே தீர்மானங்களை எடுக்க தவறி இருக்கிறார்கள். சில காரியங்களை பார்க்குறதுக்கு இன்சிக்னிஃபிகண்ட், இது ஒன்றும் பெருசில்லை, சாதாரணமான ஒரு காரியமாக தெரியும். ஆனால் சில காலங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மகா பெரிய ஆசீர்வாதமான காரியமாக மாறி இருக்கிறதை வேதத்திலே பார்க்கிறோம். உலக சரித்திரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அமெரிக்க தேசத்தில் செர்ஜி பிரின், லாரி பேஜ் அப்படிங்கிற 2 வாலிபர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் சர்ச் இன்ஜின். அதாவது இன்டர்நெட்டில் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேடினா அதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இதை உருவாக்கியிருக்கிறாங்க. உருவாக்குன அவங்க கல்லூரி முடித்த மாணவர்களாக இருந்தபடினால இதை நம்ம என்ன செய்ய முடியும், சரி ஏதாவது ஒரு கம்பெனியில் விற்றுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட அந்த காலத்திலே ரொம்ப பிரபலமாக இருந்த எக்ஸைட் அப்படிங்கிற கம்பெனியில் விற்பனைக்காக விலை பேச போயிருக்கிறாங்க. அந்த எக்ஸைட் அப்படிங்கிற கம்பெனி அந்த காலத்தில், அதாவது 1999 மிக பிரபலமான ஒரு கம்பெனியாக இருந்திருக்குது. அதுவும் இதே மாதிரியான சர்ச் இன்ஜின் கம்பெனி. உடனே இவங்க போய் தங்கள் உருவாக்கினதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக உருவாக்கியிருக்கிறோம், அப்படி செஞ்சுருக்கிறோம், இப்படி செஞ்சுருக்கிறோம். தங்களுடைய பொருளினுடைய விசேஷமான காரியத்தை குறித்து அங்கே உள்ள அந்த அதிகாரிக்கு விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. விளக்கி சொல்லிவிட்டு இவங்க இதுக்கு ஒரு விலை சொல்லியிருக்காங்க. என்னென்னா $1 மில்லியன், அதாவது $10,00,000 இதுக்கு விலை சொல்லியிருக்கிறாங்க. அவர் குறைச்சி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். இவங்களும் சரின்னு குறைச்சி $7,50,000 வரைக்கும் விலை பேசிட்டாங்க. அவ்வளோ விலைக்கும் கொடுக்கறதுக்கு இவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த எக்ஸைட் கம்பெனியினுடைய சிஇஓ இது வேண்டாம், இது ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி இதை வாங்க மறுத்து விட்டாராம். சரி இனி என்ன செய்யன்ட்டு பல கம்பெனியில் முயற்சி பார்த்து யாருமே இதை வாங்கலை, யாருமே இதுக்கு நாட்டம் காண்பிக்காதனால அந்த 2 வாலிபர்கள் தாங்களே ஒரு கம்பெனியை அதை ஆரம்பித்தாங்க. தாங்களே அது ஒரு வெப்சைட்டாக இன்டர்நெட்டில் நிறுவினார்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் தான் உலகத்தில் அநேகமான ஜனங்களால் பயன்படுத்தப்படுகிற கூகுள்னால் தெரியாத ஆளே கிடையாது. இன்டர்நெட் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் தெரியும் கூகுளுங்கிற கம்பெனி. அந்த கம்பெனியுடைய சரித்திரத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அந்த எக்ஸைட்ங்கிற கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு கம்பெனியே இல்லாமல் போயிடுச்சு. அடுத்த சில ஆண்டுகளிலே நஷ்டப்பட்டு அந்த கம்பெனியை மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் இன்றைக்கி கூகுள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அந்த கூகுளுடைய மதிப்பு அன்னைக்கு $1 மில்லியனுக்கு $1 மில்லியன், 10 லட்சம் தான் $1 மில்லியன். அந்த டாலருக்கு விற்கிறதுக்கு விலை பேசினாங்க. அதை வாங்குவதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்றைக்கி அந்த கூகுள் கம்பெனியுடைய மதிப்பு எவ்வளோன்னா $1,80,000 மில்லியன். 1 மில்லியன் எங்கே இருக்குது, $1,80,000 மில்லியன் எங்கே இருக்குது? 1999 இன்சிக்னிஃபிகண்ட். யாரும் நினைக்கல இது இந்த அளவு வளரும், இந்த அளவு பெருகும், இவ்வளவு உலகம் முழுவதையும் ஆக்கிரமிக்கும், உலகத்தில் எல்லாராலும் விரும்பப்படும், உலகத்தில் எல்லாராலும் பயன்படுத்தப்படும்னு யாரும் நினைக்கல தான். ஆனால் இன்றைக்கி அந்த அளவு வளர்ந்துருக்குது. இதை தன்னுடைய விசுவாச கண்களாலே பார்க்க தெரிந்து அதை புரிந்து யார் அதை பயன்படுத்தியிருந்தாங்களோ அவங்க இன்றைக்கி அதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மேன்மை அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள், விசுவாசத்தினாலே தீர்மானம் எடுப்பதும் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவதும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கடினமான பாதையின் வழியாக கடந்து போகிறது போல தெரிகிறது. ஆனால் பின் நாட்களிலே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை அது உண்டாக்குகிறது. நிரந்தரமான மேன்மையை, நிரந்தரமான நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அது உண்டாக்குறதாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரும் இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்மடியாக தீர்மானிப்போம். வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக வழிநடத்த போகிறார். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தையும் ஒரு தனி மனிதனையும் எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறேன். ஒரு குடும்பத்தின் விசுவாச வாழ்க்கை அது எப்படி இருந்தது?
ஒரு கணவன் மனைவி அவர்கள் விசுவாசத்திலே செயல்பட ஆரம்பித்தாங்க. அதனால எவ்வளோ பெரிய மாற்றம் அவங்க வாழ்க்கையில் வந்துச்சு. அதுபோல் அது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன் அவர் எப்படி விசுவாசத்தில் தேவனை நம்பி செயல்பட ஆரம்பித்தார், அதனாலே அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத விளக்கி சொல்ல போகிறேன். கவனிங்க. தேவனாமே நிச்சயமாக இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பின் குமாரர்கள் 12 பேர் இருக்கும்போது, சோத்திராண்டவரே, யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர் இருக்கும்போது அதில் ஒருவனாகிய யோசேப்பு முன்னமே எகிப்து கொண்டு போகப்பட்டார். அங்கே பஞ்சகாலம் வந்தபோது யாக்கோபின் பிள்ளைகள் 75 பேர் அந்த எகிப்துக்கு போனாங்க. யோசேப்பு அவர்களை கோசேன் நாட்டில் வச்சு பராமரித்தார், அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். இப்படி எல்லாம் வாழ்க்கை சிறப்பாக போய்கிட்டு இருக்கும்போது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா அங்கே தோன்றினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வந்துருச்சு. இவ்வளவு நாளும் சிறப்பாக இருந்த அவர்கள், நன்றாக செழிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு இப்பொழுது அடிமைத்தன ஒரு வாழ்க்கை வந்துவிட்டது. காரணம் என்னென்னா, அந்த எகிப்தின் ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இந்த இஸ்ரவேலர்கள் பெருகி நம்மளை விட ஏராளமாக எண்ணிக்கையில் வளர்ந்துட்டா, ஒருவேளை இவங்க நம்மளை மீறி, நம்முடைய கையை விட்டு மீறி, நம்முடைய அதிகாரத்தை விட்டு மீறி வெளியே போயிடுவாங்களோ, அல்லது அவர்களை தேசத்தை மேற்கொண்டு விடுவார்களோங்கிற பயத்தில் இவர்களை அடக்கி ஒடுக்க நினைத்த ராஜா இவர்களை கொடுமையாக வேலை வாங்கினான். இவர்களை அடிமைப்படுத்தி வேலை செய்ய அவர்களை கட்டாயப்படுத்தினான். இப்படி அவன் செய்த அந்த கொடுமையின் உபத்திரவத்தில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிறக்கக்கூடிய இந்த எபிரேய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே போட வேண்டும், நைல் நதியிலே போட்டு கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். வேதத்தில் அங்கே போடப்பட்டிருக்கு, அம்ராம் யோகபேத் அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்கனவே 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மூத்த பிள்ளை மிரியாம், 2வது மகன் ஆரோன். இந்த மிரியாம் ஆரோன் பிறக்கிற காலத்தில் இந்த சட்டமெல்லாம் வரல. இதற்கப்புறம் இந்த மோசே என்ற ஒரு 3வது குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் தான் ராஜா இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போடுகிறார். இப்பொழுது இந்த பெற்றோருக்கு மகாபெரிய போராட்டம். என்ன செய்கிறது? ராஜாவின் கட்டளை கீழ்ப்படிஞ்சு இந்த பிறந்த குழந்தையை தூக்கி நைல் நதியில் போட்டுறதா, அல்லது இந்த பிள்ளையை வச்சுக்கிறதா? இப்போ பாருங்கள், இவங்க ராஜாவின் கட்டளை மீறிட்டாங்கிறது ராஜாவுக்கு தெரிய வந்தால், பார்வோனுக்கோ அல்லது அவனுடைய சேனைகளுக்கோ இராணுவத்துக்கோ தெரிய வந்தால், முழு குடும்பத்துக்குமே அது ஆபத்து, மற்ற 2 பிள்ளைகளுக்கும் அது ஆபத்து. அதனால் என்ன செய்வது பாருங்கள், விசுவாசத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, விசுவாச பரீட்சை, விசுவாச வாழ்க்கையின் ஒரு படி. இந்த நாளில் தான், இந்த நேரத்தில் தான் என்ன நடந்தது வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். இங்கே உள்ள வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். விசுவாசத்தினாலே ராஜாவுக்கு பயப்படாமல் அந்த பிள்ளை என்ன செய்தாங்க? ஒழித்து வைத்தார்கள். இந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளையாம். பொதுவாக பிறந்த குட்டி பிள்ளைகளை பாருங்கள், எல்லா பிள்ளையுமே அழகாக தான் இருக்கும், எல்லா பிள்ளையும் கலராக தான் இருக்கும். பிறந்த சில நாளைக்கு அப்புறம் தான் கலர் என்ன செய்யும்? டல்லாகும். பிறந்த அந்த சில நிமிடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளையும் அழகாக இருக்கும், எல்லா பிள்ளையும் ரொம்ப வெள்ளவெளேன்னு இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்தந்த பெற்றோருக்கு அவங்க பிள்ளை அழகு தான். இப்படியா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எல்லாருக்கும் அவரவர் பிள்ளை விசேஷம்தான், அழகு தான். ஆனால் இந்த மோசையாகிய பிள்ளை இடத்துல ஒரு விசேஷம் இருக்கிறத இந்த பெற்றோர் கண்டாங்க. இதுதான் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டிய காரியம், அந்த விசுவாச பார்வை. ஆமென். அந்த விசுவாசத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மிரியாம் ஆரோன். ஆனால் இந்த மோசையை பார்க்கும்போது, இந்த மோசையை பிறந்தபோது அந்த பெற்றோருக்கு தெரியுது, இது எல்லா பிள்ளை மாதிரி ஒரு சாதாரணமான பிள்ளை இல்லை, 100ஓட 101 இல்லை, இவன் மட்டும் ஒன்று, இவன் மட்டும் ஸ்பெஷல், இவன் மட்டும் விசேஷமானவன், இவன் மட்டும் வித்தியாசமானவன். அதைத்தான் அப்போஸ்தலர் 7:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து, அதாவது ஒரு தெய்வீக அழகு, ஒரு தேவ பிரசன்னம் இந்த பிள்ளையினுடைய முகத்திலே வாழ்க்கையிலே காணப்படுகிறத அந்த பெற்றோர் கண்டார்கள்.
பாருங்கள், தன் பிள்ளையை குறித்தானாலும் அந்த பிள்ளையை குறித்தான ஒரு வெளிப்பாடு இந்த பெற்றோருக்கு இருந்துச்சு. இந்த பிள்ளை சாதாரணமானவன் இல்லை, இந்த பிள்ளை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த பிள்ளை நம்முடைய ஜனத்தை மீட்க வந்த இரட்சகன், இந்த பிள்ளை இஸ்ரவேலருக்கு விடுதலையை கொண்டு வரப்போகிறவன். ஒரு வெளிப்பாடு, ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விசுவாச பார்வை இந்த பெற்றோருக்கு இருந்தது. இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வெளிப்பாடு, ஒரு விசுவாச பார்வை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக. அப்படி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நாளில் இந்த வசனத்தை கர்த்தர் உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் கவனிங்க, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை நன்மையாக மாறும், மேன்மையாக மலரும், தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். இந்த பெற்றோருக்கு தெரியுது, இந்த மோசே சாதாரணமான பிள்ளை இல்லை, இவன் ஒரு விசேஷித்த பிள்ளை. இன்றைக்கி அப்படிப்பட்ட வெளிப்பாடு நமக்கு கிடைப்பதாக. சில பெற்றோர் அறியாமையினாலே பாருங்கள், தங்கள் பிள்ளைகளை பேசும்போதே தீமையான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க. அந்த பிள்ளைகள் பாருங்கள், எல்லா பிள்ளைகள் ஆனாலும் அவங்க சேட்டை பண்ண தான் செய்வாங்க, அவங்க சில வேளைகளில் கீழ்ப்படியாமல் நடக்க தான் செய்வாங்க, நம்ம சொல்லுகிற காரியத்தை புரியாமல் தவறு செய்ய தான் செய்வாங்க. இது எல்லா பிள்ளைகளுக்கும் இயற்கை. நான் நினைக்கிறேன் மோசையும் கூட சில வயதில் அது மாதிரி சேட்டைகள்லாம் பண்ணியிருப்பார். ஆனால் அதற்காக கர்த்தர் அந்த பிள்ளை மேல் வைத்த அந்த தரிசனம், அந்த திட்டம் மாறி போகவில்லை. அதனால் நம்ம அந்த பிள்ளையை பார்க்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய காரியமெல்லாம், கர்த்தர் இந்த பிள்ளை மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய மேன்மை வச்சிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு கூட அந்த பார்வையில் நம்முடைய பிள்ளையை பார்ப்போம். சிலர் தங்கள் பிள்ளைகளை திட்டுகிறத நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்க்கவும் செய்திருக்கிறேன். என்ன திட்டுவாங்க? அப்படியே அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க, எரும மாடு அப்படின்னு. பார்த்துருக்கிறீங்களா? இப்படியே திட்டி திட்டி கடைசியில் அந்த பிள்ளை எரும மாடு மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிடுறான். எப்படி? வளர்ந்து வாலிபன் ஆன பிறகு இந்த பெற்றோர் செய்யாதன்னு சொல்கிற எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறான், செய்யுன்னு சொல்கிற எதையும் கேட்கவும் மாட்டேங்கிறான். ஏன்னா இவங்க தான் எரும மாடுன்னு திட்டி திட்டி வளர்த்துருக்காங்களே. எரும மாடு மாதிரியே இருக்கிறான். எரும மாடு எப்படி இருக்கும்? இப்போ பயங்கரமாக இடி மின்னலோட சோன்னு மழை பெய்யுதுன்னு வைங்களேன், அதுலேயும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே ஆடி அசைஞ்சு போயிட்டே இருக்கும். இப்படியே என்ன செய்யும்? ஆடி அசைஞ்சு போயிட்டே இருக்கும். சரி, வெயில் மழையில் தான் அப்படி இருக்குது. வெயில் 1 மணிக்கு உச்சி வெயில், அப்படியே மண்டையை பிளக்கிற மாதிரி வெயில் அடிக்கணும் வைங்களேன், அதுலேயும் கொஞ்சம் கூட ஒரு 2 ஸ்டெப் வேகமாக வைப்போம். அப்படி செய்யாது எருமை மாடு. அப்படியே கூலாக ஏதோ பீச்சில் வாக்கிங் போகிற மாதிரி என்ன செய்யும்? கூலாக நடந்துக்கிட்டே இருக்கும். சில பிள்ளைகள் செய்கிற காரியம் இப்படி தான் இருக்குது. வாலிப வயதில் பெற்றோர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை திருத்திடுவோம், நல்வழிப்படுத்திடுவோம்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. அது எதையுமே காதில் வாங்கிக்கிறாமல் அவாட்டு கூலாக நடந்துக்கிட்டு இருக்கிறான், தான் போகிற போக்கில் போய்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் பெற்றோரும் கூட. ஏன்னா நம்ம தான் எருமை மாடுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோமே. அப்படி இல்லை. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளை சொல்லி, விசுவாச வார்த்தைகளை சொல்லி, நன்மையின் வார்த்தைகளை சொல்லி வளர பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தகப்பனார், எனக்கு அறிமுகமான ஒருத்தர், தான் பிள்ளைய பார்த்தீங்கன்னா சரியாக படிக்கலை, ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டான், மார்க்கு சரியாக எடுக்கலைன்னா என்ன சொல்லி திட்டுவார் தெரியுமா? நீங்கள்லாம் ஹோட்டலில் பெஞ்சு துடைக்க தான்டா லாய்க்கு. எவ்வளோ அருமையான பட்டம் பார்த்தீங்களா? ஹோட்டலில் பெஞ்சு துடைக்க, அதுவும் டேபிளில் துடைக்க கூட இல்லை, எல்லாம் உட்காந்து எழுந்திரிச்சு போனோடனே அந்த பெஞ்சை துடைக்கிறது தான் நீ என்னது லாய்க்கு அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தார். ஆனால் ஒரு சில வருடங்கள் கழித்து இதுபோல் வேத வசனத்தை குறித்து அவர் தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படி பேசுவதை திட்டுவதை நிறுத்தி விட்டார். அதுக்கு மாறாக தன் பிள்ளையை குறித்து நல்ல காரியத்தை, விசுவாச காரியத்தை பேச ஆரம்பித்தார். அந்த பிள்ளையிடத்திலே உன்னை குறித்து கர்த்தர் மேன்மையான திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து பேச ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படியாக தகப்பனார் மனவேதனைப்பட்டு திட்டும் அளவுக்கு நடந்து கொண்டிருந்த, சரியாக படிக்காமல் இருந்த அந்த மகன் பின்பு நன்றாக படிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு இன்ஜினியரிங் வரைக்கும் படித்து நல்ல உயர்வான வேலையில், ஆசீர்வாதமான வாழ்க்கையில் காணப்படுகிறார். எப்படி விசுவாசத்தை இன்றைக்கி நம்ம பேசுவோம், நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். கர்த்தர் உன்னை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த மோசே இவ்வளோ பெரிய ஊழியக்காரனா, தேவ மனிதனாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரனா வளர்ந்தார்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பெற்றோர். அவருடைய பெற்றோர் இந்த தாய் யோகபேத் அந்த மோசே என்ற பிள்ளைய 5 வயது வரை வளர்த்துக்காங்களாம். அப்படி வளர்க்குற அந்த நேரத்தில் அவர்கள் யெகோவா தேவனை குறித்தும், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும், அவருடைய தரிசனத்தை குறித்தும், கானான் தேசத்தை குறித்தும் எல்லா தரிசனத்தையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால தான் 40 வயசாக இருக்கும்போது இந்த மோசே திரும்பி வந்தார். ஹல்லேலூயா. இந்த பெற்றோர் பிள்ளையின் இடத்துல ஒரு விசேஷத்தை கண்டார்கள்.
இன்றைக்கும் கூட நம்ம எல்லா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளை குறித்து நமக்கு ஒரு தரிசனம் முதல்ல உண்டாவதாக, நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைப்பதாக, நமக்கு ஒரு விசுவாச பார்வை ஒவ்வொருவருக்கும் கடந்து வருவதாக. என் பிள்ளை வரும் நாட்களில் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாக, மேன்மை உள்ளவனாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவனாக, உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவனாக என் மகன் என் மகள் இருக்க போகிறார்கள் என்ற விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளையும் கடந்து வரட்டும். அந்த காரியம், அந்த விசுவாசம் வரும் நாட்களில் அப்படியே நிச்சயமாய் நடக்கும், நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த பெற்றோருக்கு பிள்ளையை குறித்து தானே அந்த தேவ திட்டத்தை குறித்தான வெளிப்பாடு இருந்ததுனால பாருங்கள், விசுவாசம் இருந்ததுனால பாருங்கள், அந்த பார்வோன் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அதை மீறினார்கள். பயப்படாமனா கொஞ்சம் கூட பயப்படாமல் இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமாக பயம் இருக்க தான் செஞ்சுருக்கும். ஆனாலும் அதை மீறும் அளவுக்கான ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டது. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட விசுவாசம் கடந்து வருவதாக. பாருங்கள், இந்த விசுவாசத்தினாலே வாழ்க்கை நடத்த ஆரம்பித்த இந்த மோசையின் பெற்றோருக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதுதான் என்னுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்த மோசையின் பெற்றோருக்கு கொஞ்ச காலம் உபத்திரம் வந்தது. எல்லாரும் சொல்லுங்களேன், கொஞ்ச காலம். ஆமாம், விசுவாச வாழ்க்கையின் உடனே அது ஏதோ மேஜிக்கான லைஃப் அப்படி யாரும் நினச்சிட வேண்டாம். சிலர் அப்படி நினைக்கிறாங்க, அப்படி போதிக்கவும் செய்கிறாங்க. நீ விசுவாசிச்சினா எல்லாம் நடக்கும், மேஜிக் மாதிரி நடக்கும். நீ விசுவாசினா நீ வாழ்க்கையில் கஷ்டமே பட வேண்டியதில்லை. நீ விசுவாசினா என்றைக்கும் பணக்காரனை செழிப்பாக இருக்கலாம். அப்படிலாம் சிலர் நினைக்கிறார்கள், போதிக்கவும் செய்கிறாங்க. அது உண்மை அல்ல. விசுவாச வாழ்க்கை வாழ்ந்த மோசையின் பெற்றோருக்கு கொஞ்ச காலம் உபத்திரமும் வந்தது. இந்த நாளில் நம்ம விசுவாச வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவம் வரும் என்பது நிச்சயம். ஆனால் அது கொஞ்ச காலம்தான் இருக்கும். அந்த கொஞ்ச காலம் நமக்கு அனுபவிக்கிற அந்த உபத்திரவம் பிற்காலத்தில் அதிக கன மகிமையை உண்டாக்கும், அதிக ஆசீர்வாதங்களை உண்டாக்கும், அதிக மேன்மையை உண்டாக்கும், அதிக நன்மையை உண்டாக்கும். இந்த கொஞ்ச கால உபத்திரவம் அவங்க என்ன கடந்து போனாங்க அப்படிங்கிறத வேதத்தில் சொல்லுகிறேன். கவனிங்க. விசுவாச வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல் சில உபத்திரவங்கள் வரும். ஆனால் அதன் வழியாக நம்ம பொறுமையோடு கடந்து செல்லும்போது அதிகமான கன மகிமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் என்பது நிச்சயம். இங்கே விசுவாச வாழ்க்கையை துவங்கின இவங்க உபத்திரவத்தின் வழியாக போனாங்க. சின்ன உபத்திரவங்கள். அது என்ன உபத்திரவம்? நான் ப்ராக்டிக்கலாக ஒரு கற்பனையில் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன உபத்திரவம்னா, பாருங்கள், மோசைங்கிற குழந்தை பிறந்திருக்கிறார். பிறந்த குழந்தை முதல்ல அழ வேண்டும், அழுதாத்தான் அது உயிரோடு இருக்குன்னே அர்த்தம். ஆனால் இந்த மோசைங்கிற குழந்தை அழுதா என்ன ஆகும்? அழுதாலே அடுத்த நிமிஷம் கத்தி கழுத்துக்கு வந்துடும். அப்போ பிறந்த இந்த சின்ன குழந்தைய அழாமல் காப்பாற்றணும். ஏன்னா இந்த அழுகை சத்தம் பக்கத்து வீட்டுக்கு கேட்டுச்சுன்னா, அழுகை சத்தம் ரோட்டில் போகிற யாருக்கோ கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ராஜாவின் சேவகர்கள் வருவாங்க, இந்த பிள்ளையை ஒன்று நைல் நதியில் போடுவாங்க, அல்லது கொலை செய்து விடுவார்கள். அப்போ பிறந்த அந்த சின்ன குழந்தைய எந்நேரமும் அழுகாமல் பராமரிக்கிற பாதுகாக்கிற வேலைனா அது நிச்சயமாகவே அது உபத்திரவமான ஒரு வேலை தான். அதுக்கப்புறம் அதை குறித்து நான் சிந்தித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரில் ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மிரியாமும் ஆரோனும். இந்த பிள்ளைங்களை வெளியே கூட விளையாட விட்டுருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு கூட போக விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்? சின்ன பிள்ளைகளாக இருக்கிற இவர்கள் ஒரு சந்தோஷத்தில் மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கானே அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஒரு சந்தோஷம் மிகுதியில் சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா போச்சு, அவ்வளவுதான். இந்த செய்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தால் காதுக்கு போச்சுன்னா அது ராஜாவின் சேவகர்களுக்கு செய்தி போயிடும், பிள்ளை மீண்டுமா கொல்லப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அது ஒரு உபத்திரவம் தான், அது ஒரு பாடு தான். இந்த பிள்ளையை எப்படி பாதுகாப்பது? அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், இவங்க வீட்டு தெரு வழியாக தற்செயலாக போர்ச்சேவர்களோ அந்த ராஜாவின் ஆட்களோ வேலைக்காரர்களோ யாராவது வர்றத இவங்க பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பயத்தில் இவங்க அப்படியே உறைஞ்சி போயிருந்திருப்பாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு அப்படியே பயத்தில் நடுநடுங்கி போயிருப்பாங்க. காரணம் என்னென்னா, இந்த செய்தி தெரிந்தால் மோசே எனும் குழந்தையை இவங்க ஒழித்து வைத்திருப்பது தெரிஞ்சிச்சுன்னா
அந்த குழந்தையை கொல்றது மட்டுமில்ல, இவங்களையும் சேர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு அதிகம். முழு குடும்பமே அழிந்து போவதற்கான வாய்ப்பு அதிகம். விசுவாச வாழ்க்கை அது சில உபத்திரவங்கள், ஆபத்து பாதைகளின் வழியாய் போகிறதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆபத்தின் வழியாய் போவதற்கு இவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு துணிச்சல் கொள்கிறாங்க. ஏன்னா இந்த பிள்ளையை காப்பாற்றுவது மிக முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தீவிரம் அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. காரணம் என்னென்னா, இந்த பிள்ளையை காப்பாற்றினா அதனால மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. இந்த பிள்ளையாகிய மோசே பின்னாட்களில் மகாபெரிய தீர்க்கதரிசியாக எழும்ப போகிறார். இந்த பிள்ளை தான் இஸ்ரவேல் தேசத்துக்கே, இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை லட்சம் பேருக்குமே விடுதலை கொண்டு வரப்போகிறான். இந்த பிள்ளை தான் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றப் போகிறான், தலையெழுத்தையே மாற்றப் போகிறான். அப்படி மாற்றுவதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை அப்படிங்கிற விசுவாசம் அவர்களுக்கு இருந்ததுனால தங்கள் உயிரையும் பணயம் வைத்து அந்த குழந்தையாகிய மோசையை காப்பாற்றினார்கள். விசுவாச வாழ்க்கை அது கொஞ்ச கால உபத்திரவம், லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் எல்லாருடைய வாழ்க்கையில் வருகிறது. அதை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதுதான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இப்படி மிக பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மோசே என்னும் குழந்தைய அவர்கள் பாதுகாத்து வளர்த்தாங்களே, அதனாலே என்ன விளைவு, அதனாலே என்ன நன்மை, என்ன மேன்மை வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மோசே தான் பிற்காலத்தில் மகாபெரிய தீர்க்கதரிசியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார், உருவாக்கப்பட்டார், அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தும் தலைவனாக அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், இந்த அம்ராமுக்கும் யோகபத்துக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். தன்னுடைய பிள்ளை இன்றைக்கி இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே வழி நடத்துகிற, விடுதலைக்கு நேராக கொண்டு செல்கிற மகாபெரிய தலைவனாக உயர்ந்து நிற்கிறான்னா அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும், அது எவ்வளவு ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பெற்றோர் செய்த அந்த விசுவாச செயல் உலக சரித்திரத்தை என்ன செஞ்சிருச்சு, மாற்றிருச்சு. ஏன்னா உலகத்தை சரித்திரத்திலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இந்த மோசே கருதப்படுகிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா முதல் 5 புத்தகங்களை எழுதினது இந்த மோசே தான். 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், 5 ஆகமங்கள் எழுதினது இந்த மோசே தான். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது, எப்படி ஆண்டவர் அதை உருவாக்கினார், அந்த ஆதிகால சரித்திரம் என்ன, அந்த மோசே எழுதாட்டினா இன்னைக்கு அது அதையெல்லாம் எழுதவும் தேவனை முகமுகமாய் தரிசிக்கவுமாக ஆபிரிய தீர்க்கதரிசியாய் அவர் உருவாகினார், வளர்ந்து வந்தார், ஊழியம் செய்தார். ஆண்டுடைய நாம் மகிமைப்பட்டதுன்னா இதுதான் அதிகமான நித்திய கன மகிமை. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறத நம்மளால் சிந்தித்து கூட பார்க்கவே முடியாது. அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா ஹல்லேலூயா. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை, இதை கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை. விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற ஆசீர்வாதத்தை கண் காணலை, காது கேட்கலை, நம்முடைய சிந்தையில் அது தோன்றவும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ பெரிய மேன்மைகளை, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும்படியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோசேயின் பெற்றோர் இந்த தேவனுடைய சத்தத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தது விசுவாசத்தினால. இந்த மோசேயின் பெற்றோர் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க நீங்கள் பாருங்களேன். ரொம்ப சாதாரணமான எளிய குடும்பம் தான், படிப்பறிவு இல்லாதவர்கள், அடிமைகளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் அவங்களுக்குள்ள தேவன் மேலே அவ்வளவு அசைக்க முடியாத விசுவாசம். அவர்கள் காட்டின அந்த விசுவாச செயல் தான் மகாபெரிய தீர்க்கதரிசியை உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. ஆண்டவர் எளியவர்களை கொண்டு தான் மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு கூலி தொழிலாளி, நான் ஏதோ ஒரு அன்றாட வேலையை செய்து பிழைச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். வேதத்தில் வாசிக்கிறோம், சகரியா எலிசபெத்து சாதாரண ஒரு குடும்பம், ஆசாரியர்களிலே அது ஏராளமான பேர் இருக்கிறாங்க, அவர்களில் இவர் ஒருத்தர். 100 101 சொல்கிற அளவில் தான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதன்.
ஆனால் அவங்கள கொண்டு தான் மகாபெரிய தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானனை கர்த்தர் எழும்ப பண்ணினார். அதே போல் வேதத்தில் வாசிக்கிறோம், மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் ஒரு சாதாரண பெண், எளிமையான ஒரு வாலிப பெண். ஆனால் அவருடைய விசுவாசம் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பிறக்க வைத்தது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வெளிப்படுவதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவனை சார்ந்து கொள்ளுதல் வெளிப்படுவதாக. கர்த்தரை விசுவாசித்து சில கடின பாதைகள் உபத்திரங்கள் வழியாய் பொறுமையாய் நாம் கடந்து போவோமானால் அதிகமான நித்திய கன மகிமையை நாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். கர்த்தர் அப்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தின் விசுவாச வாழ்க்கை குறித்து சொன்னேன். இப்பொழுது ஒரு தனி மனிதனுடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து சொல்ல போகிறேன். அந்த தனி மனிதன் யாருன்னா மோசே தான். இந்த மோசே அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது, எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவராக இருந்தார் அப்படிங்கிறத வேதத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மோசே விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறார். கவனிச்சு பாருங்க. தான் பெரியவன் ஆனபோது, சரித்திரம் இப்படியாக வருகிறது. அந்த அம்ராமும் யோகபேத்தும் இந்த குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கும் போது சில மாதங்கள் கடந்த உடனே இனிமேல் இந்த பிள்ளை ஒழிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதில் கீழ் பூசி, அதாவது தண்ணி உள்ளே புகாதபடிக்கு கீழ் பூசி அதில் இந்த பிள்ளையை உள்ளே படுக்க வச்சு நைல் நதியிலே மிதக்க விட்டு விடுகிறார்கள். நைல் நதியில் எரிய தான் ராஜா சொன்னார், ஆனால் இவங்க எரியலை, மிதக்க விடுறாங்க. சரியாக அந்த நேரத்தில் தேவனுடைய திட்டத்தின்படி பார்வோனுடைய குமாரத்தி அந்த நைல் நதியிலே குளிக்க வருகிறாள். அப்பொழுது இந்த பெட்டியை காண்கிறாள். அப்பொழுது அங்கே மோசேயா குழந்தை அழுது கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே அவளுக்கு இறக்கம் வந்துச்சு. இந்த பிள்ளையை எடுத்து தன்னுடைய பிள்ளையாக வளர்க்க ஆரம்பித்தாள். ஸோ எபிரேயர் அடிமைகளின் பிள்ளையாக இருந்த மோசே இப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக மாறிவிட்டார். அந்த பார்வோனுடைய வீட்டில் வளர்க்கப்படுகிறார். பார்வோனுடைய எல்லா மேன்மையும் சிறப்பும் சாப்பாடும் உயர்வும் எல்லாமே இவருக்கு கிடைச்சது. இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது, பெரியவன் ஆன போது மோசே விசுவாச வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார். இங்கே தான் மிகப்பெரிய ஒரு காரியம் நம்ம எல்லாருக்கும் அடங்கி இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள், விசுவாசிகளின் பிள்ளைகள் பாருங்கள், வளரும்போது அவர்களுக்குள்ள தடுமாற்றம் வர ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் தடுமாற்றம் ஏன் வருகிறது? பெற்றோர் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார்கள், விசுவாசத்தை துவங்கினார்கள், அதில் ஜெயமாக ஓடினாங்க. இப்பொழுது இவங்க வளர்ந்த பின்பு இவர்கள் விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. கர்த்தரை விசுவாசித்து பாவத்தை வெறுத்து உலகத்தை விட்டு விலகி தேவனை தேடி தேவனை பின்பற்றுகிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கைக்காக விசுவாச வாழ்க்கையை துவங்க வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே மோசேயை குறித்து வாசிக்கிறோம். தான் பெரியவன் ஆனபோது விசுவாசத்தில் அவர் செயல்பட ஆரம்பித்தார். என்ன செயல்பட ஆரம்பித்தார்? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அடுத்த வசனம் 25, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மோசே செயல்பட ஆரம்பித்தார். அது என்னங்கிறத வேதத்தில் நான் சொல்கிறேன் பாருங்கள். விசுவாசத்தினாலே தேவனுக்கு கீழ்ப்படிந்த மோசேக்கு முதல்ல கொஞ்ச காலம் உபத்திரம் வந்துச்சு. முதல்ல பார்த்தோம், அந்த விசுவாசத்தில் செயல்பட்ட குடும்பம் அம்ராம் யோகபேத், அவர்களுக்கு கொஞ்ச காலம் உபத்திரம் வந்துச்சு. இப்போ மோசேக்கும் அது போலவே கொஞ்ச கால உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அது என்னென்ன வந்துச்சுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாச வாழ்க்கையை துவங்கும் போது இதுபோல் சில உபத்திரவங்கள் வருகிறது. முதல்ல அவருக்கு வந்த உபத்திரவம் என்ன அப்படின்னா, வளர்த்த குடும்பத்திலிருந்தே தனிமைப்படுத்தப்படுகிறார், தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். இங்கே வசனத்தில் வாசித்தோம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து. பாருங்கள், இவர் பெரியவன் ஆனவுடனே இவர் எபிரேய ஜனங்களை சந்திக்க போகிறார், தன்னுடைய சொந்த ஜனத்தை சந்திக்க போகிறார். அவர்கள் பாடுபடுகிறதை கஷ்டப்படுறதை கண்ட உடனே, நான் இனி பார்வோனுடைய குமாரத்தியாக இருந்தால் இவருடைய விடுதலைக்கு எதுவும் செய்ய முடியாதுங்கிறத தெரிந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தியாக இருக்கிறத விட்டுட்டு இங்கே எபிரேயருடைய பிள்ளையாக இருக்கும்படியாக வருகிறார். இப்பொழுது இத்தனை ஆண்டுகள் வளர்த்த அந்த வளர்ப்பு தாய், அதாவது பார்வோனுடைய குமாரத்தி, அதை எப்படி எடுத்திருப்பாங்க?
நிச்சயமாக அழுதுருப்பாங்க, நிச்சயமாக வருத்தப்பட்டிருப்பாங்க, நிச்சயமாக கோபமும் பட்டிருப்பாங்க. என்ன மோசே, இத்தனை வருடம் நான் உன்னை எப்படி வளர்த்தேன், அந்நிய பிள்ளை மாதிரி வளர்த்தேன், என் சொந்த பிள்ளை மாதிரி எப்படி வளர்த்தேன், நீ என் அன்பை புரிஞ்சிக்கிறாம என்னோட கூட இருக்காம நீ இப்படியாக என்னை மறந்துட்டு போறியே. பாருங்க, அது குடும்பத்தினரின் புரிந்து கொள்ளாமை, தவறாக புரிந்து கொள்ளுதல். அது மட்டும் இல்லை, இத்தனை வருடம் தாயா தகப்பனா நண்பனாக இருந்த அந்த குடும்பத்திலேருந்து பிரிந்து வெளியே வருகிறார். புதிதாக ரட்சிக்கப்படுற அநேகருக்கு இந்த அனுபவம் வருகிறது. ஏன் விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அனுபவம் வருகிறது. என்ன அனுபவம்? மற்றவர்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். தனக்கு இரத்த சம்பந்தமான உறவுகள், தன்னிடத்தில் இவ்வளவு நாளும் அன்பையும் பாசத்தையும் காட்டின மற்றவர்கள் அவர்களை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. விசுவாச வாழ்க்கை துவங்கும் போது அதிலே வரக்கூடிய உபத்திரவம், கொஞ்ச கால உபத்திரவம், அனித்தியமான உபத்திரவம் பாடு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான உறவுகளை விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை புதிதாக ரட்சிக்கப்படுற அனைவருக்கு வருது. ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சூழ்நிலை வருகிறது. பாருங்க, காலேஜ் நான் படிக்கிற நாட்களில் எனக்கு இந்த மாதிரியான ஒரு தனிமையை உணர்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன அப்படின்னா, காலேஜில் இருக்க மற்ற நண்பர்களோடு சேர்ந்து பேசி சிரிக்க முடியாது. ஏன்? அவங்க பேசினாலே ஏதாவது சினிமா கதைகளை பேசி சிரிப்பாங்க. எனக்கு அது ஒன்றுமே தெரியாது, தலையும் தெரியாது, வாழும் தெரியாது. அப்போ என்னால் அவர்களோட இணைந்து பேசி சிரிக்க முடியாது. அது மட்டும் இல்லை, பல நேரங்களில் அவர்கள் தீமையான காரியங்களையும் பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகளையும் பேசுவாங்க, மற்றவர்களை கிண்டல் பண்ணுற வார்த்தைகளையும் பேசுவாங்க. அந்த சம்பாஷணையில், அந்த பேச்சுக்களில் என்னால் பங்கெடுக்க முடியாது பாருங்கள். அப்போ நான் ஏதோ தனிமையாக விடப்பட்டது போல் உணரக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. ஆனாலும் இது ஒரு சிறிய உபத்திரவம். இதன் விளைவாக பெரிய கன மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசேக்கு அந்த பார்வோனின் குமாரத்தி என்னெல்லாம் மேன்மை கொடுத்தாங்க தெரியுமா? எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனாக இருந்தான்னா, உயர்ந்த படிப்பு, உயர்ந்த வஸ்திரங்கள், உயர்ந்த உணவுகள், எல்லா செல்வங்கள் சகலமும் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் உதறி விட்டு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரை தேடி இந்த மோசே கடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் இப்படியாக உண்டு: ஏசு போதுமே போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. மோசே அப்படி தான் பாட்டு பாடிக்கிட்டே வந்திருப்பார்னு நினைக்கிறேன். உபத்திரம், பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருந்தால் அது எவ்வளவு செல்வம், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு உலகப்பிரகாரமான சந்தோஷம், அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி தேவ ஜனங்களோடு இருக்கும்படியாக அவர் பிரிந்து வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, இவருக்கு அந்த உபத்திரவத்தின் இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தின் பெருமை, சந்தோஷம், செல்வங்களை இழந்தார். பாருங்க, பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருந்தால் அதனால என்ன உண்டு? இந்த உலகத்தில் ஒரு பெருமை. அவர் எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனால், ஒரு மார்க்கெட்டுக்கு போனால், ஒரு கடைக்கு போனால், எந்த இடத்துல போனாலும் வாங்க வாங்க வாங்கன்னு அவரை வரவேற்க அவ்வளவு மரியாதை, அவ்வளவு கனம். அவர் என்ன கேட்டாலும் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் சகல பெரிய நபர்கள் முதற்கொண்டு இவருக்கு வணக்கம் சொல்லுவாங்க, மரியாதை செலுத்துவாங்க. அவ்வளவு பெருமை. அது மட்டும் இல்லை, உலகத்தின் சந்தோஷம் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு. அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் இந்த உலகத்தை. ஏன்னா அவ மிகப்பெரிய ராஜாவாகிய பார்வோனுடைய குமாரத்தின் மகனாயிட்டான். அதனால என்ன வேணாலும் செய்யலாம், என்ன விரும்பினாலும் வாங்கலாம், என்ன காரியம் செய்ய நினைச்சாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு, செல்வம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய நாமத்துக்காக அது குப்பை என்று தூக்கி எறிந்துவிட்டு அவர் வந்தார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் இழந்தார் அப்படி நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார், எல்லாவற்றையும் இழந்து வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே சிலர் நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் இருந்தால் நாம் பக்தியாக பரிசுத்தமாக தேவனுடைய பிள்ளையா வாழ முடியாது என்று நினச்சிக்கிறாங்க. அப்படி இல்லை. ஆமென். பணம் அவசியம்தான். பைபிள்லேயே போட்டிருக்கு, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் அந்த பணம் நம் கர்த்தரை தேடுவதற்கு தடையாக இருந்துவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அந்தஸ்து, உயர்வு இருப்பது தவறு இல்லை. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவதற்கு தடையாக இருந்துவிடக் கூடாது. இங்கே மோசேட்ட என்னவெல்லாம் சிறப்பை அவர் உதறி விட்டு வேண்டாம் என்று வந்தாரோ அந்த எல்லா சிறப்பும் யோசேப்புக்கு இருந்துச்சு.
ஆனால் அத்தனை செல்வத்தோடும், அத்தனை பதவியோடும், அத்தனை பெருமையோடும், அத்தனை புகழ்ச்சியோடும் அவர் பரிசுத்தமாகவும் வாழ்ந்தார், நீதியாகவும் வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமாகவும் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்படியானா செல்வங்கள் இருப்பது, புகழ்ச்சி கனம் இருப்பது தவறல்ல. அது நம்ம தேவனை தேடுவதற்கு தடையாக இருக்குமானா அதை உதறி விட்டு வரவும் நாம் தயங்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவைகளை தூக்கி எறிந்து விட்டு வரவும் தயங்கக்கூடாது. இங்கே எபிரேயர் 11:25 வாசிக்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். ஏன்னா அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்கள்லையும் சில மகிழ்ச்சி இருக்குது, சில ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த பாவங்களை செய்கிறவர்கள் திரும்ப திரும்ப அதில் செய்து கொண்டே இருக்கிறாங்க, திரும்ப திரும்ப அதில் தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து விட்டோம்னா நமக்கு நிரந்தர சந்தோஷம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த அநித்திய பாவ சந்தோஷத்துக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிரந்தர வேதனை வரப்போகிறது. அதனால மோசையை போலவே அந்த கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் கால பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் என்னென்னா உலகத்தின் பெருமைகள் சந்தோஷங்களை இழந்தான். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் பெருமைகளை விட்டுவிட்டு அடிமைகளோடு ஐக்கியம் கொண்டதுனால துன்பப்பட்டாராம். அதாவது இவர் அங்கே பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அத்தனை பேர் கீழ்ப்படிவாங்க, இவர் என்ன சொன்னாலும் அத்தனை பேரும் கேட்பாங்க, மறு பேச்சே கிடையாது. ஆனால் இவர் இந்த எபிரேயர்களாக இருந்த இந்த அடிமைகளுக்கு தலைவனாக வந்தப்பறம் பார்த்தீங்கன்னா பல தடவை இவருடைய வார்த்தையை மக்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இவருக்கு எப்படி இருக்கும்? நான் மட்டும் பார்வோன் குமாரத்தின் மகனாகவே இருந்திருந்தேன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். வார்த்தை பேசுனா அப்படியே கேட்டு ஆகணும், கேட்கலன்னா தண்டனை. அதுதான் அவர் அனுபவித்த சில துன்பம். ஆமாம், அந்த காலம் அங்கே இருந்திருந்தா, பார்வோன் வீட்டில் இருந்திருந்தா அதிகாரம் இருந்திருக்கும். இங்கே அதை விட்டுட்டு வந்ததுனால அதிகாரம் இல்லை தான், ஆனாலும் அவர் தேவ ஜனங்களோட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இவர் வார்த்தை, அதனால தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது கூட இந்த மோசே சொல்கிறார், ஆண்டவரே இந்த ஜனம் என்னை நம்ப மாட்டாங்க, ஆண்டவரே என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ தான் வர வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து விட்டு இங்கே தேவனுடைய ஜனத்தோட துன்பத்தை அனுபவிக்க முடியா அவர் வந்தார். இப்படி விசுவாசத்தினாலே உபத்திரவத்தை சந்திக்க தைரியமாய் வந்த மோசேக்கு பின்னாட்களில் என்ன கிடைச்சது அப்படின்னா அதிகமான நித்திய கன மகிமை கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. கொஞ்ச காலம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. ஆமாம், இந்த கொரோனா காலங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆனால் இந்த காலங்களில் நாம் சந்தித்த பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள், இது இனி வரும் நாட்களில் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்க போகிறது. அல்லேலூயா. நிச்சயமாக மகாபெரிய மேன்மையை கனத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்க போகிறது. பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறது. விசுவாசித்தால் இந்த விசுவாச வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும் என்பது நிச்சயம். ஹல்லேலூயா. இந்த மோசேயுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினால என்ன ஆசீர்வாதம் வந்துச்சு, அதிகமான நித்திய கன மகிமை என்ன வந்துச்சு, 3 ஆசீர்வாதத்தை பற்றி சொல்ல போகிறேன். கவனிங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களோட ஐக்கியத்தை பெற்றார். முதல்ல இவருக்கு இருந்த ஐக்கியம் அதிகார வர்க்கத்தோடு இருந்த ஐக்கியம், பார்வோனும் அவருடைய குடும்பத்தோடு இருந்த ஐக்கியம். இப்போ அதை வேண்டாம் என்று ஆண்டுடைய நாமத்துக்காக உதறி விட்டு வந்த இவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஐக்கியம் என்னென்னா தேவ ஜனத்தோட ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் த பீப்புள் ஆஃப் காட். ஆனால் இந்த மக்கள் யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் குறையுள்ள ஜனங்கள் தான், உணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், கீழ்ப்படியாத ஜனங்கள் தான், எதிர்த்து பேசுகிற ஜனங்கள் தான், ஒத்துழைக்காத ஜனங்கள் தான். ஆனாலும் அவங்க தேவ ஜனங்கள். ஆனாலும் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு கதை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் பாருங்களேன், ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை மாறுற சிலருக்கு இந்த போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்? சபையில் வந்து விசுவாசிகள் ஆன உடனே அவங்கள பார்க்குறாங்க, இவங்கள பார்க்குறாங்க. சிலருடைய வாழ்க்கைப்படுற குறைகளை கண்ட உடனே இவங்க சோர்ந்து போயிடுறாங்க. என்ன இது, விசுவாசியாக இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, எப்படியும் இருப்பாங்க. அதை கண்டு நம்ம சோர்ந்து போக வேண்டாம், இடரலடைய வேண்டாம். நோவாவுடைய பிழையில் நரியும் இருந்துச்சு, சிங்கமும் இருந்துச்சு, பாம்பும் இருந்துச்சு, மானும் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆலயத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. தேவனே அதை அனுமதித்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவ ஜனங்கள்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் அந்த ஜனங்களத்தில் கீழ்ப்படியாமல் இருந்துச்சு, மோசேக்கு எதிர்த்து பேசுகிற குணம் இருந்துச்சு, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிற குணம் இருந்துச்சு.
அவங்கள பார்த்தா சொன்னார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஸோ அதனால் அவர்கள் இவரிடத்திற்கு காணப்படுகிற குறைகளை கண்டு நம்ம இடற வேண்டியதில்லை. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் தேவ ஜனம் எப்படி ஆனாலும் தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனங்கள் இவர்களோட நாம் ஐக்கியப்படுவது, இவர்களோட சேர்ந்து நாம் பாடுகளை அனுபவிப்பது அது நல்லது. அது பரலோக பாக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சகோதரரை ஒரு திருமண வீட்டில் சந்தித்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன், அவர் நல்ல விசுவாசிங்கிறது ரொம்ப காலமாக கிறிஸ்தவருங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் எந்த சர்ச்சுமே போகிறதில்லை அப்படின்னார். அப்படியா? ஏன்? ஊருக்குள்ளே ஒரு சர்ச்சுமே இல்லையா? எத்தனை சர்ச் இருக்குது? அப்போ அவர் சொன்னார், இல்லை அதெல்லாம் யாரும் சரியில்லை. அப்போ நான் கேட்டேன், சரியாக இருக்கிற ஒரு சபையை கூட நீங்கள் பார்க்கலையா? ஒரு ஊழியரை கூட நீங்கள் பார்க்கலையா? அப்படின்னா, இல்லை எல்லாரையும் பார்த்துட்டேன், எல்லாருமே சரியில்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு உடனே வேகமாக வார்த்தை வந்துச்சு. ஆனாலும் அவர்கிட்ட சொல்லாமல் அடக்கிக்கிட்டேன். ஏன்னா சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது. அவர் என்ன வார்த்தை தெரியுமா? எல்லாரும் சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க தான் சரியில்லைன்னு அர்த்தம். யாராவது இவர் சரியில்லை அவர் சரியில்லை 1-2 பேரை சொன்னால் பரவாயில்ல. யார் எல்லாரையுமே சரியில்லை எல்லாருமே தப்புன்னு சொன்னாங்கன்னா உண்மையிலே இவங்க தான் தப்புன்னு அர்த்தம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மஞ்சள் காமலை வந்தவனுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரியும். அப்போ எல்லாரையும் தப்பு சொல்கிறாங்கன்னா உண்மையிலே எல்லாத்தையும் தப்பு இல்லை, இவற்றை தான் என்ன இருக்குது, தப்பு இருக்குது. இன்றைக்கி சில பேர் அப்படி பார்க்குறாங்க. சபையை பார்க்கும்போது, விசுவாசிகளை பார்க்கும்போது, அவங்ககிட்ட அப்படி குறை, இவங்ககிட்ட இப்படி குறை, இவங்ககிட்ட ஒருத்தருமே சரியில்லை. அப்படி இல்லைங்க. குறைவுகள் இருக்கிறது உண்மைதான். குறைவுகளோடு தான் தேவன் எல்லாரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார். விசேஷம் என்னென்னா இவங்க எல்லாமே தேவ ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இந்த தேவ ஜனத்தோடு நீங்கள் பாடுகளை அனுபவிச்சா நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கும், அதிகமான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும் என்பது நிச்சயம். ஆகவே மோசே பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேவ ஜனத்தோடைய ஐக்கியத்தை பெற்றார். ஆமென். அடுத்ததாக இரண்டாவது அவர் கூட வந்த ஒரு ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் போடப்பட்டிருக்கு. இனி வரும் பலனமே நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். The reproach of Christ, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை. அது என்ன? கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அது என்ன அவருக்கு அதிக பாக்கியமாக மாறிச்சு? ஆண்டவர் இயேசுவை பின்பற்றும் போது எல்லாருக்குமே ஆண்டவரை பின்பற்றினதுனாலே சில நிந்தைகள், சில வேதனைகள், சில அவமானத்தின் சூழ்நிலைகள் கடந்து வருகிறது என்பது நிச்சயம். ஆனால் இது எல்லாமே அதிகமான மகிமையை, அதிகமான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறது என்பது உண்மையான காரியம். இந்த மோசே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவனாக இருந்தாலும் அவருக்கு புதிய ஏற்பாட்டை குறித்ததான இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடை பெற்றிருக்கிறார். எப்படி? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் தலையை நசுக்குவார். யார் இந்த அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த ஆதியாகமத்தை எழுதின இந்த மோசே இந்த தேவ மனிதனுக்கு அந்த காலத்திலேயே பின்னாட்கள் நடக்க போகிறது குறித்தான வெளிப்பாடு என்ன செய்திருக்கு? கிடைச்சிருக்கு. யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு, யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதங்கள். அதனால தான் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நின்னான். அதனால் இது ரெண்டாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை குறித்தான வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொண்டார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்ததுன்னா பரலோகத்திலே நிரந்தரமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நிரந்தரமான ஆசீர்வாதம். இந்த மோசே இனி வரும் பலன்னு சொல்லும் போது பாருங்களேன், இவர் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கி கொண்டு வழிநடத்தி கொண்டு போகிறார். அடுத்த 40 வருஷம் வனாந்தர பயணம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இனி வரும் பலன் நீங்கள் சொல்லப்பட்டது உலகப்பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை. ஏன்? எப்படி சொல்லலாம்? ஏன்னா அடுத்த 40 வருஷமும் இந்த கீழ்ப்படியாத ஜனத்தை தான் நடத்திக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் கானானுக்குள்ளே போகவே இல்லை. அப்போ அதையா ஆண்டவர் ஆசீர்வாதம் சொன்னார் இனி வரும் பலன்னு? இல்லை. இந்த மோசே எதிர்பார்த்ததும் கர்த்தர் வாக்கு பண்ணினதுமான இனி வரும் பலன் என்னென்னா அது பரலோகமாகிய ஆசீர்வாதம். விசுவாச வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் வாக்கு பண்ணியிருக்கிற மகாபெரிய ஆசீர்வாதம் என்னென்னா அது பரலோகமாகிய ஆசீர்வாதம். இந்த பரலோகமாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் கொடுப்பார், நிரந்தரமாய் கொடுப்பார். அது நிச்சயம், அதை தவிர்க்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த மோசே அந்த பரலோகத்தில் விசேஷமான இடத்துல தேவனுடைய சமூகத்தில் அவர் காணப்படுகிறார். அப்படிப்பட்டதான மேன்மையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார்.
இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை காட்டிலும், இந்த உலகத்தின் மகாபெரிய சாம்ராஜ்யமாகிய எகிப்தை காட்டிலும், அந்த பார்வோனின் அரண்மனையை காட்டிலும், அவருடைய செல்வங்களை காட்டிலும், அவருடைய வீட்டின் சகல மேன்மையை காட்டிலும் மகாபெரிய மேன்மையாக பரலோகமாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த மோசேக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இந்த மோசே இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருக்கும்போது அங்கே மோசே எலியாவும் அவர்கிட்ட வந்து பேசுகிறவர்களாக காணப்பட்டாருன்னு வாசிக்கிறோம். ஆனால் நான் நினைக்கிறேன் அப்போ தான் மோசே முதல் முறையாக அந்த கானானுக்குள்ளே என்ன செய்கிறாரு, இறங்கி வராரு. ஆனால் அந்த கானானில் இருப்பது அவருக்கு ஒன்றும் சந்தோஷமாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் மிக வேகமாக மீண்டும் பரலோகத்துக்கே போயிட்டார். காரணம், இந்த கானானை விட, இந்த உலக கானானை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு கூட சொல்லலாம், அவ்வளோ மேன்மையான சிறப்பான பரலோகமாகிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த மோசேக்கு கொடுத்தார். இந்த நாளில் விசுவாச வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வாழ்க்கையை துவங்குவோம். அந்த வாழ்க்கையை நடத்தும்போது சில விசுவாசத்தில் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது. அந்த தீர்மானம் எடுப்பது ஒருவேளை நமக்கு கடினமாக இருக்கலாம். அது அந்த விசுவாசத்தில் தீர்மானம் எடுக்காமல் மூளையறிவிலே தீர்மானம் எடுக்கிறது, அது ஷார்ட்கட் போல், எளிமையான குறுக்கு வழி போல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் தீர்மானம் எடுத்து நாம் வாழும்போது, அதை செயல்படுத்தும் போது சில வேளைகளிலே கொஞ்ச கால உபத்திரம் என்ன செய்யுது, வருகிறது. அதிசீக்கிரத்தில் நீங்கள் உபத்திரமும் வருகிறது. மோசையின் குடும்பத்துக்கு, அந்த அவருடைய தாய் தகப்பனாருக்கு அந்த அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் போல கொஞ்ச நாட்கள் பாடுகள் வந்துச்சு. ஆனால் அதனுடைய விளைவு அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகுச்சு. அதுக்கப்புறம் மோசை குறித்து பார்க்குறோம். மோசே வாலிபன் ஆனபோது அவர் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையை துவக்குகிறார். அவருடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் உபத்திரவ காலம் வருகிறது. ஆனால் பின்னாட்களை பார்த்தீங்கன்னா அதிக நித்தியமான கன மகிமையை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தார். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் கூட ஆண்டவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு விசுவாச வாழ்க்கை வாழ தீர்மானிங்க. சூழ்நிலைகளை பார்த்தா நாம் யாரும் விசுவாச வாழ்க்கை வாழவே முடியாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கட்டும், நான் நம்புவது ஆண்டவரை நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், விசுவாசத்தை நம்புகிறேன், தேவனை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்கிறேன் என்ற விசுவாசத்தோட வாழ்வோமானா நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பொய்த்து போகாது. அது சொன்னபடியே நடக்கும், நிறைவேறும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் வளரட்டும், பெருகட்டும். தேவனுக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எல்லாரும் அப்படியே முழங்கால் அப்படி நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. மகாபரிசுத்த நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த பகல் வேளைக்கு நினைச்சு எடுத்துக்கிறோம். தேவனுடைய ஜனங்கள் இவ்வளோ நேரம் கருத்தோடு விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள், பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் வளரட்டும், பெருகட்டும். தேவனுக்கு சாட்சியை வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீ கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அற்புதமாய் கிருபையாக கரம் பிடித்து வழிநடத்துங்க, சமாதானத்தினால் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தினாலே மோசே இந்த உலகத்தின் மேன்மைகளை உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ஜனத்தோட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாரே, அதுபோலவே ஒவ்வொருவரும் ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷங்களை, அநித்தியமான காரியங்களை, உலகத்தின் தீமையான காரியங்களை விட்டு விலகி தேவனோடு வாழவும், தேவ ஜனத்தோடு காணப்படவும் தங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்களை எடுப்பார்களாக, ஆண்டவரை பற்றி கொள்வார்களாக, விசுவாச வாழ்க்கையை துவங்குவார்களாக, விசுவாச தீர்மானங்களை எடுத்து தேவனுக்கு மகிமையாய் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் நீங்கள் கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.